தினமொரு வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 8, 9 வசனங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். வியாதி, பொருளாதார நெருக்கடி, தோல்விகள் போன்றவைகளால் வருகின்ற துன்பங்களை விட பிறருடைய தவறான குணங்களாலும் பொல்லாத மனநிலைகளாலும் நமக்கு வருகின்ற துன்பங்களே மிக அதிகம். மனிதன் தன்னுடைய வாழ்க்கை காலங்களில் அதிகமாக மன வேதனைப்பட நேரிடுவது மற்றவர்களின் மோசமான குணாதிசயங்களாலும் சுபாவங்களாலும் தான். பிறருடைய பொறாமை, எரிச்சல், வெறுப்புணர்வு, பிடிவாதம், அகந்தை, பெருமை போன்ற தவறான குணங்கள் தான் அதிகமாக நமக்கு வேதனைகளை கொண்டு வருகின்றது. பிறருடைய தவறான குணங்களின் அல்லது மோசமான மனநிலைகளின் விளைவாக நாம் அதிகமாக துன்புறுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்மிடம் போதுமான அளவிற்கு நல்ல குணங்களும் நல்ல மனநிலையும் இல்லாமைதான். வெறுப்பை வெறுப்பினால் மேற்கொள்ள விரும்புகிறோம், பெருமையை பெருமையினால் மேற்கொள்ள விரும்புகிறோம், கோபத்தை கோபத்தால் மேற்கொள்ள விரும்புகிறோம். இது ஈட்டியை கேடகத்தால் சந்திப்பதற்கு பதிலாக ஈட்டியாலேயே சந்திக்கும் தவறான முறையாகும். பிறருடைய தவறான குணங்களாலும் ஆகாத மனநிலைகளாலும் நாம் அதிகமாக பாதிக்கப்படுவதற்கு காரணம் நம்மிடம் போதுமான சகிப்புத்தன்மையும் தாழ்மையுணர்வும் அன்பின் ஆற்றலும் மன்னிக்கும் மனோபாவமும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் இல்லாமையே. எனவே எல்லாவற்றை விட அதிகமாக நாம் நல்ல குணமுடையவர்களாக மாறுவதற்கே கர்த்தர் கவனம் செலுத்துகின்றார். வேதாகம போதனைகள் யாவும் நாம் நற்குணம் உடையவர்களாக மாறுவதையே நோக்கமாக கொண்டிருக்கின்றன. எதற்காக? இந்த உலக வாழ்க்கையில் மற்றவர்களின் மோசமான குணநிலைகளின் விளைவாக வருகின்ற வேதனைகளை குறைப்பதற்கும் அவைகளை தவிர்ப்பதற்கும் அவைகளே நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்றன. எனவே கர்த்தரோடு உள்ள உறவுகளில் நாம் விருத்தி அடைந்து அன்பையும் தாழ்மையையும் மன்னிக்கும் மனநிலையையும் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அவைகள் கேடயங்களாக விளங்கி பிறருடைய கேடான சுபாவங்களின் தீங்குகளில் இருந்து நம்மை காக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் இக்கட்டான பல சூழ்நிலைகளில் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் உம் கிருபைக்காக நன்றி. ஆமென்.